السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மின்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி பார்த்தோம்? வாக்களிப்பது வாஜிபை பற்றி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியா வாக்களிச்சா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய முயற்சிக்கும் நம்மளுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனுடைய நாட்டமும் அவன் நம் மீது இரக்கப்பட்டு எந்த ஒரு கெட்ட ஆட்சியாளர்களையும் நம் மீது சாட்டி விடாமல் நமக்கு தோதுவாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக உலக முக்மீன்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு ஆட்சியை, நீதமான ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. தஜ்வீதோடு தர்த்தீலோடு இருந்தது அவர்களுடைய ஓதுதல். அல்ஹம்துலில்லாஹ். அதுல சபா என்கின்ற ஒரு சூரா, சபா நாட்டு மக்களுடைய சில வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு சூரா. அந்த சூறாவுடைய வரலாறுகளை நாம பேசுறதுக்கு முன்னாடி அந்த சூறாவுடைய வரலாறுகள் நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த நாட்டு மக்கள் நன்றி கட்டவர்களா இருந்ததுனால அல்லாஹு தஆலா அந்த ஊரை அளித்தான். அதுதான் சுருக்கமான வரலாறு. இவங்க ஓதுன வசனங்கள் 1-6 வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் ஒரு அற்புதமான படிப்பினை மிக்க ஒரு வசனங்களாக இருக்குது. ஆரம்பமே அற்புதமானது. அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் அப்படின்னு சொல்லிட்டு வானங்களும் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லி வலகுல் ஹம்து ஃபில் ஆஹிரா, அந்த புகழ் என்பது, அந்த புகழ்ச்சி என்பது இறைவனுக்கு மட்டும் இந்த துன்யாவில் மட்டுமல்ல ஆஹிராவிலும் அவன்தான் புகழுக்குரியவன். யாருக்கும் எந்த புகழும் கிடையாது, துன்யாவிலும் சரி ஆஹிராவிலும் சரி. அல்லாஹ் சொல்றா வலகுல் ஹம்து ஃபில் ஆஹிரா, ஆஹிராவிலும் மறுமையிலும் அவன்தான் புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹு தஆலா 4 விதமான மறைவான விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். என்ன? அதாவது பூமியில் உள்வாங்கிக் கொள்வதும் பூமியிலிருந்து வெளிவருவதும் ஒரு 2 விஷயம். பூமியிலிருந்து மேலே செல்வதும் வானத்திலிருந்து வருவதும் மேலே ஏறுவதும், இது 2 விஷயம். 4 விஷயமும் அல்லாஹ்விற்குத்தான் தெரியும், அல்லாஹுதான் அதை அறிவான் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது என்ன? இறங்கும் விஷயம், உள்வாங்கும் விஷயம், வெளிப்படும் விஷயம் அப்படின்னு சொன்னா மழை நீர்களை பூமி என்ன செல்கிறது? உள்வாங்கிக் கொள்கிறது. அந்த மழை நீருடைய எண்ணிக்கையும் அவன் தான் அறிவான். மழையுடைய எண்ணிக்கை யாரால் சொல்ல முடியுமா? முடியாது. அதாவது ஒரு அளவு குறிப்பாங்க. இந்த கனமழை இவ்வளவு, இந்த நாட்டில் இந்த ஊர்ல இவ்வளவு கனமழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஒரு அளவு தான் கொடுப்பாங்களே தவிர மழை துளியின் எண்ணிக்கை அறிந்தவன் அல்லாஹ் தான். அதே போல பூமியிலிருந்து எத்தனை வித்துக்கள் இந்த பூமிக்குள் இருக்கிறது, மனிதனுக்கு தேவையான வித்துக்கள் எல்லாம் அல்லாஹ் ரெடியா வச்சிருக்கான். தோதுவா அந்தந்த நேரத்துக்கு, கோடை காலத்துக்கு தோதுவா வாட்டர் மெலன் நமக்கு வருது இல்ல, தர்பூசணி வருது, அதே போல வெள்ளரிக்காய் வருது. இந்த சீசனுக்கு தோதுவா என்ன செய்யுது? நமக்கு பழங்கள் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ பூமியில் மறைந்திருக்கக்கூடிய வித்துக்களையும் அதனால் முளைக்கக்கூடிய செடி கொடிகளையும் அல்லாஹ் தான் அறிவான். அதே போல இங்கிருந்து ஏறக்கூடிய வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கையும் அல்லாஹ் தான் அறிவான். அதே போல இங்கிருந்து ஏறக்கூடிய நம்மளுடைய நன்மைகளின் எண்ணிக்கையும் அல்லாஹ் தான் அறிவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப 4 விதமான மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறியக்கூடியவன். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து அப்படியே சொல்றா, சத்தியமா கண்டிப்பா ஒரு நாள் வரும்,
கியாம நாள் என்ன செய்யும்? வந்தே தீரும். அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, ஏன் மறுமை நாள அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான்? ஏன் கியாமத் நாள் வேணும் வரணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். இறை நம்பிக்கையாளர்கள் செய்த நல்லறங்களுக்கு நற்கூலி வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். அல்லாஹ் மென்ஷன் பண்றான், நம்மள பர்டிகுலரா என்ன செய்யறான், அங்கே கோடிட்டு காட்டுகிறான். நீங்க கவலைப்பட வேண்டாம், மறுமை நாள் வருதுன்ட்டு நீங்க பயப்படாதீங்க. இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்களுக்கு தான் அந்த மறுமை நாளை நன்மைக்காக நன்மையின் கூலியை தருவதற்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதை அப்படியே படிச்சுட்டு போனோம்னா முழுக்க மறுமையை குறித்து மீண்டும் 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 மக்கள் மற்ற காஃபிர்கள் யாரும் சந்தேகப்பட்டாலும் முக்மின்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது. மறுமை என்பது நிச்சயம். அதில் நன்மை செய்பவர்களுக்கு நன்மை, தீமை செய்பவர்களுக்கு தண்டனை அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அதே போல தஹ்ஃபீல் ரொம்ப அற்புதமா ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ். சூரா யாசீன் இவ்வளவு ஸ்லோவா ஓதி எங்கேயாவது பார்த்துருக்கோம்? ஆமா இல்ல. அதாவது நாம மனப்பாடம் பண்றதுக்காக ஸ்லோவா ஓதுறோம். 3 நிமிஷம் யாசீன்லாம் ஓதுவாங்க தெரியுமா? ஆமா, 3 நிமிஷம் தான் யாசீன் ஓத. 3 நிமிஷம் யாசீன் அப்படிதான் கடக்கட ஒண்ணுமே புரியாது. அவ்வளவு ஸ்பீடா ஓதலாம். அதாவது நிறுத்தி நிதானமா ஓதுறது ஒரு கலை என்றாலும் அதிகமா வேகமாக ஓதும் பொழுதும் அந்த தர்த்தீபோடு ஓதுறது, அந்த இடத்துல என்ன சொல்றது, நீட்டெழுத்தக்கூடிய நீட்டுறது, தஜ்வீத் முறைப்படி ஓதுவதும் ஒரு கலைதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஓதும் பொழுதே ஒரு சில பேர்ல நம்மலாம் அடிக்கடி அந்த தஜ்வீதோடு ஓதக்கூடியவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஸ்பீடா ஓதுனாலும் அந்த இடத்துல என்ன வரும், தஜ்வீத் கண்டிப்பாக வரும். அந்த இடத்துல நம்ம ஸ்பீடா ஓதுனாலும் வருது இல்லையா, துங்கிருகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்க இந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா ஓதுனாலும் அந்த இடத்துல உண்ணா கண்டிப்பாக வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஆமா, அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த யாசீனை முதல்ல ஸ்லோவா ஓத அதிகமா ஓதி பழகிக்கிறணும். ஓதி பழகி எந்தெந்த இடத்துல எந்தெந்த சட்டங்கள் என்பதை நம்ம அதை உள்வாங்கி நம்ம எவ்வளவு ஸ்பீடா ஓதுனாலும் அந்த சட்டங்களை பேணி இன்ஷா அல்லாஹ் ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. அல்லாஹு தஆலா இதே போல தஜ்வீதோடு தஹ்ஃபீலாக நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா குர்ஆன் வசனங்களையும் எல்லா சூறாக்களையும் அழகான முறையில் மனப்பாடம் செய்யக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமது கால சூழ்நிலைக்கு ஏற்ப தலைப்புகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிட்டு வரோம். அதன் அடிப்படையில வீணாகும் விடுமுறைகளை குறித்து நம்ம பேச போறோம். வீணாகும் விடுமுறைகளை குறித்தும் அதை எப்படி பயனுள்ளதாக ஆக்கும் வழிமுறைகளை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச போறோம். சுப்ஹானல்லாஹ். நமது பிள்ளைகளுக்கு விடுமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் விடுமுறையில இருக்கிறாங்க. அந்த விடுமுறைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நசீகத்துண்டு இந்த பயானில். அதே போல அந்த பிள்ளைகளை மேய்ச்சடைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இதில் நசீகத்துண்டு. ஏன்னா நாம என்ன கைட் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய பிள்ளைகள் செயல்படுத்தும். நாம எப்படி சரி விடுமுறையில இருக்குது, இவ்வளவு நாளா +2 படிச்சிருச்சு, 10th படிச்சிருச்சு, படிப்புன்றது நல்லா ஜாலியா இருக்கட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். அதை விட்டதின் விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாலியாயிருங்க அந்த பிள்ளைங்க. ஆமா, ரொம்ப அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு நாம நம்மளுடைய விடுமுறை நாட்களை ரொம்ப என்ஜாய்மெண்டா நம்ம கழிச்சிருவோம். அதனால விளையாடலாம், சிரிக்கலாம், எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அதற்கும் கால வரை உண்டு. அதுலயும் இந்த விடுமுறை நாட்கள் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நல்லருள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை கவனிங்களேன். உள்ளத்தையும் நேரத்தையும் யார் பறிகொடுக்கின்றானோ, எதை உள்ளத்தையும் நேரத்தையும் யார் பறிகொடுக்கின்றானோ அவன் பரிதளிப்பில் ஆழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியோர்கள். பழமொழியா சொல்லுவாங்க. நம்ம யாராவது நம்மளுடைய உள்ளத்தை யார்ட்டாவது கொடுத்துட்டோம் நினைச்சுக்கோங்க, மீண்டேறி வர முடியாது. அவங்க சாவி போட்டு நம்ம திருகிற மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், ஆடிக்கொண்டு இருப்போம். அதே போலதான் நேரத்தை கொடுத்துட்டோம் நினைச்சுக்கோங்க, ஷைத்தான் இடத்துலயோ இல்ல தேவையில்லாத வீணான பொடுபோக்கு விஷயத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய நேரம் மிக வீணாக போய்விடும். அப்படிங்கறத நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் புரிந்துணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வீணாக கழிக்க குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா இது ஆரம்பத்திலே நம்ம இதனுடைய வசனத்தை நம்ம வாசிச்சோம்.
வீணாக கழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையான வசனத்தையும் சொல்கிறான். அதே போல வீணாக்காமல் நல்ல முறையில் அந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் நற்செய்தியும் சொல்லக்கூடிய வசனங்களும் குர்ஆனில் நிறைந்து இருக்கிறது. அது என்ன நற்செய்தி? அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்ங்கிறது அல்லாஹ் தஆலா புகழாரம் சொல்கிறான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நிச்சயமாக முக்மின்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுகுவாங்க, அதே போல வீணான விஷயங்களில் அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நமது வெற்றியே சில நேரங்களை வீணடிக்காமல் பயனுள்ளதாக ஆக்குவதில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நற்செய்தியா சொல்கிறான். இதோ எச்சரிக்கையான வசனமும் உண்டு குர்ஆன்ல. என்ன சொல்றான் தெரியுமா? மா ஸலககும் ஃபீ ஸகர். சில நரகவாசிகளிடத்துல சொர்க்கவாசிகள் கேட்பாங்களா, சக்கர் என்கின்ற நரகத்தில் உங்களை நுழைத்தது யார்? அப்படி நுழைய வைக்கக்கூடிய செயல்கள் என்னன்னு கேட்பாங்களாம். எப்படி? சக்கர் என்கின்ற நரகம் சாதாரண நரகம் கிடையாது. ஜஹன்னமை போல சக்கர் என்கின்றது மிக கொடூரமான நரகம். அதே போல ஹாவியா என்கின்ற ஒரு நரகத்தை படித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அதை விட பன்மடங்கு சக்கர் என்கின்ற நரகம். அது சக்கர் என்கின்ற நரகத்துல அவங்க சொல்லக்கூடிய நரகவாசிகளே பதில் சொல்லுவாங்களாம், வலம் நகு மினல் முஸல்லீன். நான் தொழவில்லையே, நான் தொழாம இருந்ததுனால தான் இந்த சக்கர் என்கின்ற நரகத்துல நான் வந்து சேர்ந்துட்டேன். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். ஏழைகளுக்கு நான் உணவளிக்காம விட்டுட்டேனே. எத்தனையோ யாசகங்களின் இடத்துல கேட்டு வந்தாங்க, இருந்தும் கொடுக்கல, கொடுக்கக்கூடிய நேரத்திலும் நம்ம என்ன செய்யறோம்? பயனுள்ளதாக என்ன செய்யல? கொடுக்கல. அப்ப வலம் நகு நுத்இமு மினல் மிஸ்கீன் அப்படின்னு சொல்லிட்டு வ குன்னா நகூலு மஅல் ஹாயிதீன். வீணாக கழித்து கொண்டிருப்பவர்களோடு நாங்களும் வீணாக என்ன செஞ்சோம்? விளையாட்டுத்தனமாக இந்த உலகத்தில் பொடுபோக்குத்தனமாக வாழ்ந்து விட்டோமே அப்படின்னு 3 காரணங்களை சக்கர் என்கின்ற நரகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த மனிதர்களை போடக்கூடிய காரணமாக அந்த நரகவாசிகளை சொல்லக்கூடிய வார்த்தையை நமக்கு குர்ஆன்ல பதிவிறக்கம் செய்கிறான். ஆக எச்சரிக்கையான வார்த்தையும் உண்டு, அதை நல்ல முறையில் கழித்தால் நற்செய்தியான வார்த்தைகளும் உண்டு. சுப்ஹானல்லாஹ். சரி, இந்த ஒரு கோணத்துல பார்ப்போமே. இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதம்ட்டு பல உண்டு. நம்ம பார்க்குறோம்ல, வார்த்தைகளை கொண்டு, அதே போல பொருளாதாரத்தை கொண்டு, நம்மளுடைய செயல்களை கொண்டு நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம். அதுல அழகான நன்றி செலுத்துறது என்ன தெரியுமா? வீணானதை விட்டு விலகி இருந்து நம்மளுடைய நேரங்களை நல்ல முறையில் கழித்தாலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை நமக்கு வந்துருமா? நன்றி செலுத்தக்கூடிய நற்கூலி நமக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? நாம நேரங்களை வீணடிக்காம இறைவனுக்கு தேவையான இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்கள்ல நம்ம போய் நம்ம அமல் செய்து கொண்டே இருந்தோமையானால் கண்டிப்பாக அல்லாஹ் நன்றியுள்ள அடியார்களாக நம்மை சேர்த்துக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா? நிறைய நன்றி கெட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்லயே அப்படித்தானே சொல்கிறான், அவர்கள் எல்லாம் நன்றி கெட்டவர்களாக அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நம்மளை எச்சரிக்கையாக சொல்கிறான். ஏன்? எதனால நம்ம அவ்வளவு நன்றி செலுத்தணுமா? ஆமா, இறைவனுக்கு நன்றி செலுத்துறது சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் சொல்லுவாங்க, காலம் முழுவதும் ஒரு 60 வயசு காலம் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த 60 வயது வரைக்கும் சஜிதாவிலேயே படுத்திருந்தால் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி கடனை செலுத்தவே முடியாது. ஒவ்வொரு நிஅமத்துக்கும் நன்றி கடன். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அதனால தான் ஒவ்வொரு நேரமும் சஹாபாக்களுக்கு அந்த விஷயத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இந்த வார்த்தையை ஓதும் போதெல்லாம் உள்ளத்துல பயம் வரணும். சும்மல துஸ்அலுன், பிறகும் அல்லாஹ் நிச்சயமா கேள்வி கேட்பா. யௌமஇதின், அன்றைய நாள், அனின் நஈம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் கொடைகளை கொண்டு. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை எப்ப ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு. அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஓதிக்காட்டு விடயம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் இரவு நேரத்துல வீட்டை விட்டு என்ன செய்யறாங்க? வெளியில வர்றாங்க. எதனால? பசினால. பயங்கர பசி, அவங்களால தாங்க முடியல. வெளியில வரும்போது அதே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில வந்துடுறாங்க. அவங்களுக்கும் பசி. என்ன இந்த நேரத்தில் வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை எது வெளியாக்கியதோ அதுதான் எங்களையும் வெளியாக்கியது. நிலைமையை பார்த்தீங்களா? 3 பேருக்குமே சரியான பசி. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். கூட்டு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த தோழர் பார்த்தீங்கன்னா வந்ததை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. கனியாத அல்லது கனிந்த பழங்கள், பேரித்த பழங்களை அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரும் குலையவே உடைச்சிட்டு என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அழகான ஆட்டை இது அறுத்து சமைக்கிறதுக்காக போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
நல்ல பால் கொடுக்கக்கூடிய ஆடா என்ன செஞ்சிடாதீங்க, இது பண்ணிடாதீங்க. அதே போல் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தவிர்க்கிறாங்க. கொஞ்சம் நல்ல ஆடா என்ன செய்கிறாங்க, அறுத்து அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் பட்டினியோ தெரியல. அபூபக்கர், உமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நாள் பட்டினியோ இரவு நேரத்தில் வெளியில் வர்றாங்க. எல்லாம் அவ்வளவு டேஸ்டான உணவுகள், ரகரகமான உணவுகள் படைக்கப்பட்டு இருக்குது. அந்த நேரத்தில் உமர் எடுத்து என்ன செய்கிறாரு, வாயில வேகமாக எடுத்து வைக்க போறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாண வீட்டில் நின்றுட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. இல்லை, பசி பயங்கரமாக அந்த கூட்டத்தில் நிற்கிறோம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்போதான் நம்ம வர்ற பக்கத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே கையை ஃபஸ்ட்டு வாய் வைக்கும்போது கையை பிடிச்சிடுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த வார்த்தை சொல்கிறாங்க, தும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உமரே, இந்த உணவுக்கு கூட அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு சொல்கிறாங்க. என்னடா இது, சாப்பிட்றது தப்பா? இந்த உணவுக்கு கூட அல்லாஹ் மறுமையில் விசாரணை செய்வான். அல்லாஹுடைய தூதரே, இந்த உணவுக்கும் விசாரணை உண்டா? விசாரணை உண்டு, இந்த உணவுக்கும் உண்டு. இந்த உணவின் என்ன தெரியுமா, சாப்பிட்டதுனால விசாரணை இல்லைம்மா, நல்லா புரிஞ்சுக்கிறணும். சாப்பிட்டு அந்த சாப்பிட்டதின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எதில் நீ பயன்படுத்தின, அதுதான் விசாரணை. சாப்பிட்டக்கூடிய அந்த உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்தின? சும்மா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம் சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படி அந்த நேரத்தில் வந்த பசி கூட என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. குறைவாக உணவு தான் என்னால் உண்ண முடிந்ததுன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்களுடைய காலங்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் வயிறு புடைக்க உண்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன டேஸ்டான உணவுகளை நம்மால் சாப்பிட முடியுமோ எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது தவறெல்லாம் கிடையாது. ஆனால் அதற்கான நன்றி செலுத்துகிறோமா, அதுதான் கேள்வி. அதுக்காகத்தான் இந்த விடுமுறை நாட்களை வீணாக கழிக்காமல் இருப்பது கூட ஒரு நன்றி செலுத்துதல். இதை கேளுங்களேன், ஆயிஷா அம்மாவுடைய, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு பக்கத்தில் பாரசீக நாட்டை சார்ந்த ஒரு தோழர், நம்ம எப்படி சல்மான் ஃபாரிசி இருக்கிறாரு அது மாதிரி அந்த நாட்டிலிருந்து வந்த ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் உணவு சமைக்க ஆரம்பிச்சா தெருவே மணக்குமா. ஆண்கள் உணவு சமைக்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற தட்டை கூட என்ன செய்யறது இல்லை, சில வீடுகளில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர எடுத்து வைக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஆண் என்ன செய்யறாரு, அவ்வளோ டேஸ்டா. அப்போ ஆயிஷாமா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஆயிஷாமா நினைக்கிறாங்க, ஆஹா ஃபாரிசி உணவு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு, கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் விருந்துக்கு கூப்பிடுவார், நமக்கு இன்னைக்கு உணவு கன்ஃபார்ம், நம்ம டேஸ்டாக என்ன செய்ய போகிறோம், சாப்பிட்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆயிஷாமாவுக்கு வயசெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான், குட்டி பிள்ளை தானே, அதனால ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதே போல் பாரசி நாட்டை சார்ந்த அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய தூதரை வாங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இப்போ சொன்ன உடனே தான் ரசூலுல்லாவை பார்த்தே அந்த மனிதர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாமனா என்ன செய்வோம், போனால் எல்லாரும் என்ன செய்ய வருது, சேர்த்து கூட்டிட்டு போயிருவோம்லே. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஹாதிஹி ஆயிஷா, இவங்க ஆயிஷா என்னுடைய மனைவி, அதனால இவங்களையும் விருந்துக்கு நான் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. என்னுடைய மனைவி, இவங்களையும் நான் விருந்துக்கு கூட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், இந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு மட்டும்தான் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் அல்லாஹ்வுடைய தூதரே. சொல்லுவாங்கல்ல, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாதது போல. அப்படியே அவங்க ஆயிஷாமா சொல்றாங்க, அந்த நேரம் எனக்கு அவ்வளவு வருத்தமாக இருந்தது, எவ்வளவு பசியா இருந்திருக்குன்னு உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு வருத்தமாக இருந்தது. அதுவும் ரொம்ப டேஸ்டான சுவைகரமான ஒரு உணவு நமக்கு கிடைக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, சரி பரவாயில்லன்னு சொல்லலை, அப்போ என்னுடைய மனைவி கூட்டு வரல, இல்லை அவங்களுக்கு உணவு இல்லைன்னா நானும் வரலைன்னு சொல்லிட்டாங்க, நானும் வரலை. அப்போ இந்த தோழர் என்ன செஞ்சாருங்க, போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ்வை எப்படியாவது விருந்துக்கு கூட்டு வரணும்னு இவருக்கு பேராசை. 2வது முறை வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க ப்ளீஸ், அல்லாஹ்வுக்காக நீங்கள் வாங்க, ஒரு முறை என்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹாதிஹி ஆயிஷா, அதே வார்த்தை, இது என்னுடைய ஆயிஷா, என்னுடைய மனைவி, கூட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் நினைக்கணும், அதாவது அந்த காலத்தில் எல்லாருக்குமே பஞ்சம்தான். அதாவது ஒன்று அவங்களுடைய இந்த தோழருடைய வீட்டில் உணவு இல்லாமல் என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க, 3வது முறை திரும்பி போயிட்டாங்க. 3வது முறை வீட்டில் ஏதோ ஏற்பாடு செய்து உணவை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டு மறுபடியும் அந்த தோழர் என்ன செய்கிறாங்க, கூப்பிட வர்றாங்க. இல்லை காலை நீட்டுது, கால் வலிக்கும்ல. அப்போ 3வது முறை அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் உணவு உண்டு, உங்களுடைய மனைவி ஆயிஷாவுக்கும் உணவு உண்டு, வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த ஹதீஸ்லே வருது, நான் துள்ளி குதித்து நான் எழுந்து ஓடினேன் அப்படின்னு சொல்றாங்களா. சுப்ஹானல்லாஹ். இது எதுக்காக சொல்ல வருதுன்னா, நல்ல வயிறு நிரம்ப அவர்கள் இருவரும் சாப்பிட்றாங்க, நம்ம பார்க்குறோம். இப்படியான நிலைமை நமக்கு இல்லை.
அல்ஹம்துலில்லாஹ் நினைத்த நேரத்துல சண்டேவா, ஞாயிற்றுக்கிழமையா பிரியாணி, வெள்ளிக்கிழமையா நமக்கு தேவையான நான்வெஜ், பக்கத்து வீட்டுல செய்யறாங்களா என்ன இல்ல அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நம்மளுடைய குழம்பின் வாடை அடுத்த வீட்டுக்கு போகும்போது நம்ம குழம்போட என்ன செஞ்சிடணும், போயிடணும். அந்த மாதிரி சரியா, ஏழையான அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான தேவையோடு தான், எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே தான் அந்த ஆசை சரியா. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி பகிர்ந்துண்ண வேண்டும் ஒரு பக்கம். அதே போல அல்லாஹ் இப்படியான நியமத்தை நமக்கு அதிகமா கொடுத்திருக்கான். பொருளாதாரத்தையும் சரி, உணவையும் சரி, எல்லாமே நமக்கு அதிகமா கொடுத்திருக்கான். அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், இருக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த துஆ புகாரில வருது, அல்லாஹும்ம ஜஅல் ஆலி முஹம்மதின் கூதா, யா அல்லாஹ் இந்த முஹம்மதின் குடும்பத்தார்களுக்கு 3 வேளை உணவை தொடர்ந்து தரக்கூடிய பாக்கியத்தை கொடு, தொடர்ந்து உண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு துவா செஞ்சாங்களா. சுப்ஹானல்லாஹ். 3 வேளை ஆளு முஹம்மதுனா முஹம்மதின் குடும்பத்தார்களுக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு. ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு தான் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கா, நபின்னு சொல்லிட்டு என்ன தங்கத்தையும் வெள்ளியையும் கட்டி கட்டியாக கொடுத்தா, மலைமலையாக கொடுத்தா கிடையாது. பஞ்சமும் பசியும் வறுமையும் எல்லாம் இருந்தது நபி அவர்களுடைய காலத்துல. சில காலங்கள் வறுமையில இருந்தாங்க, சில காலங்கள் செழிப்பாகவும் இருந்தாங்க. செழிப்பான நேரத்தில் மக்களுக்கு கொடுத்தாங்க. வறுமையான காலத்திலும் கூட அவர்கள் உணவை கொடுக்க பொருளாதாரம் இல்லாத போது கூட மற்றவர்களை தூண்டி, அதாவது என்ன செய்யுது, ஏழைகளுக்கு உணவளியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை தூண்டி கொண்டு இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எதுக்காக இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் என்றால், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பகுதி நாம் நம்மளுடைய காலங்களை, நம்மளுடைய நேரங்களை, நம்மளுடைய நாட்களை, இந்த விடுமுறை நாட்களை வீணாக்காம நல்ல முறையில் இறைவனுக்கு பிடித்தமான முறைகளில் நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாமும் நன்றியுள்ள அடியார்கள் தான் அல்லாஹ்விடத்தில் என்பதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் மார்க்கம் நம்ம இந்த ஒரு இதுல, அதாவது எப்படி இந்த விடுமுறை நாட்களை எப்படி நம்ம பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, முதல் இதுதான், உபதேசங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அதுல நல்லா கலந்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம நிறைய பிள்ளைங்களை சொல்லியிருந்தோம், இன்னும் சில பிள்ளைங்கள் என்ன செய்யல, வரல. ஏன் வரல தெரியல. அப்போ இப்படி நம்மளுடைய உபதேசங்களை கேட்க கேட்க நம்மளுடைய நாட்கள் எல்லாம் பக்குவப்பட்ட ஒரு நாட்களாக மாறிடும். சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உபதேசம் என்பது என்னுடைய கருத்தோ இல்ல வேற ஏதோ ஒரு நூல்களில் இருந்து எடுத்துட்டு வந்த சொற்கள் அல்ல. இது அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹுடைய குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வைத்து அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல்களை நமக்கு ஒரு முன்னோடியாக கொடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரியான விஷயங்களை, உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால உபதேசங்களை கேட்க கேட்க நல்ல முறையில் இந்த விடுமுறை நாட்களை பக்குவமாக வீணாக கழிக்காமல் இருப்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் உபதேசத்துக்கு பேர் போன மார்க்கம். ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு மனிதன் வழி தவறி போகிறான் அப்படின்னு சொன்னா, அந்த வழி தவறி போகக்கூடிய மனிதனுக்கும் அற்புதமான முறையில உபதேசம் செய்து நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தௌராத் வேதத்தை கையில வச்சு படிச்சுட்டு இருந்தாங்களா. இந்த வேதம் தௌராத் வேதத்தை யார், எந்த நபிக்கு கொடுக்கப்பட்டது, மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வாசகம் பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களா. ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபப்பட்டாங்க. அல்லாஹ் அனுப்பிய வேதம் தான் தௌராத் வேதம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரே, கத்தாபின் மகன் உமரே, நீ என்ன ஜாஹிலியா காலத்துல இன்னும் மூழ்கி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. அது என்ன ஜாஹிலியா காலத்துல மூழ்கி இருக்கீங்களா, ஏன் இப்படி இந்த வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, முழுமையான உபதேசத்தோடு குர்ஆனை நாம் எனக்கு அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கும் போது குர்ஆனை விட தௌராத் வேதம் சிறந்தது அல்ல. இந்த தௌராத் இறக்கப்பட்ட மூசா நபியே இப்பொழுது இருந்தாலும் நமக்கு இறக்கப்பட்ட குர்ஆனைத்தான் அவர் என்ன செஞ்சிருப்பார், பின்பற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கமும் குர்ஆனும் நமக்கு பல உபதேசங்களை சொல்லியிருக்கிறது. அந்த உபதேசத்தை கேட்கக்கூடியவர்களாக இந்த விடுமுறை நாட்களை கழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன் தெரியுமா, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கூட இஸ்லாம் மார்க்கம் அழகா உபதேசம் செய்யுது. என்ன தெரியுமா, வெயில் அடிக்கல அதிகமா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல வெளியில அதிகமா என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாது. நம்ம கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைங்க போக மாட்டானா, ஆம்பளை பிள்ளைங்க 1.5 மாசத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனா அப்படியே ஃபேஸ் ஏன்னா அப்படி இருந்தவனோட இப்படி ஆயிட்டு அப்படின்னு அப்படியே கருப்பா இப்படிதான் இருக்கிறாங்க பசங்க. ஃபுல்லா டேர்ன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வெயில்ல சுத்திட்டே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அந்த நேரத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லுகரை பிற்படுத்த சொல்றாங்க. ஒரு நாள் அப்படிதான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் லுகருடைய நேரத்துல பாங் சொல்றதுக்காக எழுந்தாங்களா. அப்போ உமர் அலி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால் இருங்க, கொஞ்சம் வெயில் என்ன செய்யட்டும், மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தினாங்க. மறுபடியும் எழுந்தாங்க, இல்ல கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி 12:40 ரொம்ப உச்சியா தான் இருக்கும் இந்த வெயில் நேரத்துல. கொஞ்சம் லுகரை இந்த நேரத்தில் பிற்படுத்துவது சிறந்தது.
அப்ப அந்த வெயில் நேரத்தில் கூட மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய அந்த தொழுகையா இருந்தாலும் சரி, வெளியில போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு உபதேசம் செய்யுது. மாலை நேரத்துல வெளியில போய் விளையாடக்கூடாதான் நமக்கு சொல்லுது. சிறுவர்கள் உங்களுக்கு சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகரிபோட என்ன செய்யக்கூடாது, வெளியில போய் விளையாடக்கூடாது. ஏன்? ஷைத்தான் அந்த நேரத்தை என்ன செய்யறான், சுத்திக்கிட்டே வரா. இது இது கிடையாது, அதாவது பிதுஅத்தான விஷயங்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்தான விஷயம். அந்த நேரத்துல ஷைத்தான் வலம் வந்து கொண்டே இருக்கிற, ஏதாவது வசுவசா செய்வான். உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் வசுவசா செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதனால இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ரசூலுல்லாஹ் உங்களை போல 12 வயசு பையனுக்கு அழகான உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உங்களுக்கும் தான். இங்க பாத்தீங்கன்னா 12ல இருந்து 22 வரைக்கும் டீனேஜ் என்கிற அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி, அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள் எல்லாருக்குமான உபதேசம் இது. சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அற்புதமான உபதேசம். நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா, சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா இந்த வயசுல நாங்களும் அப்படி பண்ணது தானே, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சாதாரணமாக விட்டுருதோம். அது மிகப்பெரிய விளைவுக்கு அந்த பிள்ளைகளை ஆட்கொண்டுருது. ஆனால் ரசூலுல்லாஹ் சிறிய பிள்ளைகளுக்கு கூட விதியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கலா கதிரை பற்றி சொன்னா என்ன புரியும், நாம கேட்குறோம் இல்லையா, புரிய வைக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 உபதேசம் அந்த சிறுவனுக்கு, 12 வயது சிறுவன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளுங்களே அந்த உபதேசத்தை. அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்ன புரியுது, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா? அவன் அகிலத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் ஷரியத்தின் சட்டத்தை நாம் பாதுகாத்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஷரியத்துடைய சட்டம்னா என்ன, இஸ்லாமிக் ரூல்ஸ். ஃபுல்லா இஸ்லாமிக்குடைய ரூல்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்து பேணி வாழ்ந்தோமையானால் அல்லாஹ் நம்மை எங்கு சென்றாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், காஃபிர்களுக்கு மத்தியில வாழ்ந்தாலும், முனாஃபிக்குகளுக்கு மத்தியில வாழ்ந்தாலும், பாவிகளுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்தாலும் அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சுக்கிடுவான், பாதுகாத்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். யாரும் நம்மளை வழிகெடுக்க முடியாது. இது முதல் உபதேசம். 2வது, அப்படி ஷரீஅத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்க. நம்ம ஷரீஅத்தை நம்ம பாதுகாத்தோம்னா என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். எல்லா பக்கத்திலும், எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இப்போ அல்லாஹுடைய ஷரீஅத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதே போல 3வது, யா ஃபுலான், என் அருமை மகனே அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுவாங்க, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். நம்மளாம் இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாருமே தான், பெரியவர்கள்ல சில பேர் இறைவனிடத்துல துஆ செய்யறதே இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. சமீப காலத்துல இறைவனிடத்தில் துஆ செய்வதே மிக கம்மியாயிடுச்சு. அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆ செய்வதே இல்லாம போயிடுச்சு. இறைவன் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா, என்னை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். அவ்வளவுதான், முதல் வார்த்தை அதுதான். அதாவது சூரத்துல் பக்ரால வரக்கூடிய சில வார்த்தைகள் இதுவும் ஒன்று. என்னை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். இறைவன்கிட்ட நிறைய கேட்டு பழகணும் பிள்ளைகளா. எதா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்ன செருப்பின் வார இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இப்போ நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறதே கம்மி ஆயிடுச்சு. சஜிதலா துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னா 2 நிமிஷம் தான். அல்லாஹ் அதை கொடுத்துட்டு இது எல்லாம் எடுத்து எவ்வளவுதான் எந்திரிச்சிருது, அவ்வளவுதான். என்ன கேட்குறோம் ஒன்றும் புரியல. துஆ கேட்கும் கலையை கத்துக்கணும். உங்களுக்கு அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, எல்லாருக்கும் தான். ஒரு யாசகர் நம்மகிட்ட கேட்குற முறையில தான் நம்ம கொடுக்கக்கூடிய தொகை அதிகமாகும். எப்படி என்ன அப்படிதானே, முடியல கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், ரொம்ப தாகமா இருக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களேன்னு சொல்றது வேற. குடு, என்னத்தை கொடுக்க நீ, இதெல்லாம் வேண்டாம் அதை எடுத்து கொடு அப்படின்னு கேட்டா நம்ம முறை எப்படி இருக்கு, நம்ம கொடுக்க மனசு வருமா? என்ன எப்படி கேட்டுட்டு இருக்கிற, எவ்வளவு துமுறு பாறேன் அப்படின்போம் நம்ம. என்ன ஆனா அல்லாஹ்விடத்துல அப்படிதான். நம்ம போய் சஜிதாவுலையோ இல்ல கையேந்தியோ எப்படியோ ஒரு பொசிஷன்ல கேட்கும்போது அல்லாஹ் முதல்ல ஐஸ் வைக்கணும், புகழணும் அல்லாஹ்வை. யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன், யா அல்லாஹ் நிகரற்ற அன்புடையன், யா அல்லாஹ். முஃபஸ்ஸிரீன்கள் துவா அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஜுமாக்கு முன்னாடி நான் சொன்னேன், 70 தாய்களுடைய பாசத்துக்கு மேல என் மேல நீ பாசம் வச்சிருக்கன்னு நீ சொல்லியிருக்க. என்னுடைய தாய் நான் நோய்வாய்ப்பட்டா அவ தாங்க மாட்டா, நான் கஷ்டப்பட்டா அதை கஷ்டத்தை நீக்க அவ உதவி செய்வா. அதனால நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீக்கேன்னு சொல்லணுமா? சுப்ஹானல்லாஹ். இல்ல இது எவ்வளவு இதுவான வார்த்தையா இருக்கு. இப்படி இறைவனுக்கு பிடித்தமான வார்த்தைகளை கொண்டு துஆ செய்யணும். நம்ம தான் துஆ செய்யறதே இல்லையே. அங்க எங்க போய் அல்லாஹ்வை ஐஸ் வைக்கிறது சொல்லு பார்ப்போம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அந்த ஒற்றை வார்த்தை அல்லாஹ்வுடைய அர்ஷை போய் தொட்டுச்சு. எங்க?
கடலுக்கு அடியில ஆழ்கடலில் கடலின் இருளுக்குள்ள மீனின் வயிற்றின் இருளுக்குள் இருக்கக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷை போய் தொடுது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் 2 நாள் இல்லை, இந்த திக்ர் காலம் முழுக்க அவங்க திக்ர் செஞ்சதுனால தான் மீன் வயிற்றுக்குள் 40 வருடம் அல்லது சில ரிவாயத்துல 40 மாதம் என்று சொல்லப்படுகிறது. அது எது அப்படிங்கிறது அல்லாஹ் ஆலம். அவ்வளவு மாதங்களும் வருடங்களும் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை பெற்று தருகிறது என்றால் நம்மளுடைய துஆ இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்ப எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு 4வது உபதேசம், உதவி தேடினாலும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவுலையும் தொழுகையில நம்ம சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய வார்த்தை இதுதானே, யா அல்லாஹ் உன்னிடத்தில் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். என்ன உதவியா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அதே போல 5வது, விதியை கொண்டு அந்த பிள்ளைக்கு விதியை பத்தி சொல்றாங்க. 12 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? 6ஆம் கிளாஸ் படிக்குதுமா, அந்த பிள்ளைக்கு விதியை சொன்னா என்ன தெரியும் நினைக்கிறீங்க? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகமே இப்னு அப்பாஸ், யா ஃபுலான் என் அருமை மகனே, உலகமே ஒன்று சேர்த்து நன்மையை கொண்டு வந்து சேர்த்தாலும் அல்லாஹ் நாடுனாதான் உனக்கு நன்மை, அந்த நன்மை வந்தே சேரும். அதே இது, யா ஃபுலான் என் அருமை மகனே, உலகமே ஒன்று சேர்த்து உனக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினாலும் இறைவன் நாடுனா மட்டும்தான் அந்த தீங்கு உன்னை வந்து சேரும். கவலைப்படாது. அதனால விதியை நம்பு, விதியின் மீது இருக்கக்கூடிய கலா கதிர முழுமையாக ஈமான் கொள், அதை எழுதிய இறைவன் மீது தவக்குள் வை அப்படின்னு சொல்லிட்டு விதியை குறித்து அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுத்தாங்க. கடைசி 6வது என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. பேனாக்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, அந்த பலகைகள் எல்லாம் உலர்த்தப்பட்டு விட்டனன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நீ லைஃப்ல என்ன கஷ்டம் கவலைகள் வந்தாலும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வை, அந்த கவலையின் போது நீ பொருந்திக்கோ, என்னுடைய விதியில நீ எழுதியிருக்கையா அல்லாஹ், நான் என்ன செஞ்சுக்கிறேன், பொருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருந்திக்கோன்னு சொல்லிட்டு இந்த சொல்றாங்க. விதியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதாவது பேனாக்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, பலைகள் எல்லாம் காஞ்சிருச்சு, புதுசாலாம் அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, உனக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுக்கணும்ட்டுலாம் எழுதுறது இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய பாலிகான பருவ வயது பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தை. எதிர்காலத்துல நீங்க ஒரு புகுந்த வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விரல்களும் ஒன்று போர் இருப்பதல்ல. ஒரு மாமியார் ஒரு மாதிரி இருக்கலாம், மாமனார் ஒரு மாதிரி, வரக்கூடிய நாத்தனார், எத்தனை விஷயங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், பொறுமையா இருக்கணும். சில நேரம் கடிந்துக்குருவாங்க, வயசானவங்க தான், பொறுமையா அதை என்ன செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறீங்க? அப்படியா? சரி சரி, காலம் மாறிடுச்சா? ஓகே சார், ஆமா சரி சரி ரைட்டு. இல்ல அதே போலதான், அதுக்காகத்தான் இவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் அதுதான். இப்போ வரக்கூடிய நீங்க பிள்ளைங்க இல்ல சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி தெரியலாம், அது உங்களுடைய இந்த காலத்துடைய சூழ்நிலை. அந்த நேரத்துல கூட என்ன செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சரி, அப்ப இதத்தான் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்களேன். ஹைர், போதும். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய சிறுவர்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த அட்வைஸை கேட்கக்கூடிய சிறுவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பா அமைஞ்சிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன் முறை வேண்டும், சகோதரன் முறையும் வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா, ஏன்னா அவங்களுடைய பெரிய தந்தையினுடைய மகன் தானே, அப்படி சரி சிறிய தகப்பனார் சொல்றாங்க. சரி ரைட் ஓகே, சிறிய தகப்பனாருடைய மகன். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து காட்டுவாங்களா, குச்சி, ஒரு நீரான குச்சி. அந்த குச்சியை எடுத்துட்டு வந்து 2 குச்சி, ஒன்று வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும், ஒரு குச்சி நேரா இருக்கும். அந்த குச்சியை கொடுத்து, அலியே, அல்லாஹ்விடத்துல இந்த குச்சி எப்படி நேராக இருக்கிறதோ அதே போல நீ நேர்வழியில வாழணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய் அப்படின்னு சொல்றாங்க. முறையீடு என்றால் எனி டைம் இதை அதிகமா என்ன செய், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை தான் அல்லாஹு மஹ்தினி. இது வந்து அந்த துஆவுல முதல் வார்த்தை. எப்போ குனூத் ஓதுவோம்ல, அந்த குனூத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை அல்லாஹு மஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டு, வஸத்தித்னி, அவ்வளவுதான், வஸத்தித்னி இந்த வார்த்தை, ஷீன் இல்ல சீன், வஸத்தித்னி. அந்த நேர்வழி காட்டியதுல எனக்கு நேர்மையாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நேர்வழி ஓகே தான், இப்ப நம்ம ஹிதாயத்துல தான் இருக்கிறோம்.
அந்த ஹிதாயத்துல கூட எனக்கு வசத்திதினி தெளிவானதை எனக்கு காட்டு, தெளிவான வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நபி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருமே இந்த துஆ ஓதணும். அல்லாஹு மஹ்தினி வஸத்திதினி, அல்லாஹு மஹ்தினி வஸத்திதினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டு, அந்த நேர்வழியிலும் தெளிவான வழியை எனக்கு காட்டு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யும் பொழுது நம்மளுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல ஒரு சஹாபி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு என்கின்ற ஒரு இளமை வாய்ந்த ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் வந்து ஒரு துஆ கற்றுக் கொடுக்குறாங்க. தோழரே, நீங்க இரவு படுக்கைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த துஆவுடைய பொருள் சுப்ஹானல்லாஹ், முழுக்க யா அல்லாஹ் என்னையே நான் உன்னிடத்துல நான் செஞ்சிடறேன், ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கிற துஆ. இந்த விடுமுறை காலத்துல அல்லாஹ்வுக்காக மஸ்னூன் துஆக்கள் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியலமா. எத்தனை முறை நம்ம சொல்லி கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ண வச்சாலும் எழுதினாலும் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றதுதான், கல்வி என்பது எல்லாருக்கும் தான். நம்ம கற்கக்கூடிய கல்வியை வெறுமனமே பரீட்சைக்காகவோ இல்லை இது ஏதோ வேற ஒரு கிளாஸாக நடக்குது அப்படிங்கிறதுக்காக படிக்கக்கூடாது. மஸ்னூன் துஆக்களும் சில சந்தர்ப்ப துஆக்களும் அந்தந்த நேரத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் காலம் முழுக்க மறக்காது, காலம் முழுக்க மறக்காது. இப்போ சுஃப்ரா எடுக்கக்கூடிய துஆ அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். அந்த சுஃப்ராவை முதல்ல விரிக்கிறது கற்றுக்கிறணும். எடுக்கும்போது அந்த துஆவை ஓதி பழகணும். அப்போதான் ஞாபகம் வரும். இல்லைன்னா அந்த புக்கை பார்த்து புரட்டிக்கிட்டு அதை படித்தோமே அப்படிங்கிற எப்பயோ படித்தோமேங்கிறது ஞாபகம் வச்சு சில துஆக்கள் சில அமல்கள் இருக்குது, காலம் முழுக்க அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு சில அமல்கள் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது அந்த நேரத்துக்கு தான் நமக்கு வந்து பயன்படும். இப்போ உதாரணமாக வாரிசுரிமை வராசத்துடைய சட்டம் இப்போ என்கிட்ட கேட்டாலும் தெரியாது, ஏன்னா தினமும் நம்ம சொத்து பிரிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை அப்படிதானே. அதே போல தான் சில பல சட்டங்கள் அந்த நேரத்தில் நாம் அதை எடுத்து படிச்சுக்கிறலாம். இது மாதிரியான சட்டங்கள் அப்பப்போ படிக்கிறது உண்டு. ஆனால் சில விஷயங்கள் சில அமல்கள் துஆக்களை எப்பயுமே உள்ளத்தில் கல்வில தேக்கி வச்சுக்கிறணும், பசுமரத்தாணி போல பதிவிறக்கம் செஞ்சுக்கிறணும். சுப்ஹானல்லாஹ். அந்த இதில் நம்ம ரொம்ப டவுனில் இருக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்திக்கோங்க. காலையில் எழுந்ததுலேருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன கத்திட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். உணவு உண்ணும்போது, உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், ஆடை அணியும் போது எவ்வளவு விஷயங்கள். அதில் இந்த துஆ கண்டிப்பாக இந்த விடுமுறை நாட்களை எல்லாருமே பாடமாக்கி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வல்ஜஅது ظுஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் மின்க இல்லா இலைக்க ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. இந்த துஆவை இரவு தூங்கும் போது ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓத சொல்லியிருக்காங்க. இதை கேளுங்களேன். இந்த துஆவுடைய அர்த்தம் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இறைவா, என் முகத்தை உனக்கு கட்டுப்பட செய்து விட்டேன், உன் பக்கம் நான் திருப்பிட்டேன் யா அல்லாஹ். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டு அல்லாஹ்ட்ட முதல்ல சரண்டடைய கத்துக்கிறணும் பிள்ளைகளா, எல்லாருக்குமே தான். அந்த துஆவை பாருங்களேன். இறைவா, என் முகத்தை உனக்கு கட்டுப்பட செய்து விட்டேன், என் காரியத்தை உம்மிடத்தில் ஒப்படைச்சிட்டேன். இரவுல தூங்க போறோம், பகல்ல நாளைக்கு என்ன நடக்கு, அடுத்து என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது யா அல்லாஹ். என் காரியத்தை எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன். மறுநாள் காலையில திருமணம், முதல் நாள் நைட் இந்த துஆவில் ஓதுனோம்னா திருமணம் ரொம்ப ஈஸியாயிரும். எல்லாம் தான், திருமணம் இல்லை மற்ற காரியங்கள் எல்லாமே. ஏன்னா மறுநாள் நம்ம எவ்வளவோ ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம், அப்படி இருக்கணும் இப்படி நடக்கணும் எல்லாம். அப்படியே சில நேரம் என்ன செஞ்சிரும், உல்டாவா மாறிடும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படும். சுப்ஹானல்லாஹ். என் காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன், உனது அருளில் நம்பிக்கை வைத்து விட்டேன், உனது தண்டனைக்கு அஞ்சி விட்டேன். ரஹ்பத்தன் ஒரு ரஹ்பத்தன் வார்த்தை. உன்னை விட்டும் தப்பிக்க, உன்னை விட்டால் வேறு போக்கிடம் எதுவும் இல்லை இறைவா, நீ அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியையும் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா இந்த துஆவை ஓதி தூங்குனோமே ஆனால் அன்று இரவு நமக்கு வஃபாத் வந்தால் கூட வராது. இந்த துஆ ஓதுனா வந்துரு நினைச்சிடக்கூடாது என்ன, அது வேற என்ன. வந்தால் கூட ஈமானில் மரணித்த முஃமினாகத்தான் அல்லாஹ் எழுப்புவான் மறுமை. எவ்வளோ அழகான துஆ. அதுவும் இந்த இளைஞருக்கு அந்த துஆவை கற்றுக் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே விடலை. நம்ம என்ன செய்வோம், துஆ படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கேட்போம்ல, அதே போல ரசூலுல்லாஹ்வும் கேட்குறாங்க, எங்க சொல்லுங்க அந்த துஆவை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த சஹாபி சொல்லிட்டு வரும்போது நபி கல்லதி அர்சல்தன்னு சொல்றதுக்குள்ள ஒரு ரசூலை கல்லதி அர்சல்தான் சொல்லிட்டாரு. சொன்னுடன் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், நபின்னு தானே சொன்னேன், ரசூலும் நபியும் ஒரு ஒன்று தானே,
அது யாருமே எல்லாமே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சேரும். ஆனால் ரசூல்லா அதை கூட கரெக்ஷன் பண்ணாங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை போல நீங்க மனப்பாடம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி துஆக்கள், அற்புதமான துஆக்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போல சிறுவர்களுக்கு நமக்குமே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறைய துஆக்கள் இருக்குது. இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆனுடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பது போல ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துஆ? என்ன துஆ? இஸ்திகாரா துஆ. இஸ்திகாரா நம்ம துஆ இருக்குல்ல, படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், மார்க் வாங்கினோம், மறந்துட்டோம். ரிப்பீட், வருஷம் படித்தோம், எக்ஸாம் எழுதணும், மார்க் வாங்கினோம், மறந்துட்டோம். அப்படிங்கிற மாதிரி சில துஆக்கள் தனித்தனியாக பொதுப்படையாக சொல்லணும். தெரியும், யார் யாருக்கு தெரியுங்கிறது எல்லாருக்குமே, தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆமாம், ஹைர். அப்போ இந்த துஆவை குர்ஆனுடைய வசனத்தை போல ரசூலா சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்குமே. இப்போ +2 10th எழுதின பிள்ளைங்க, இல்லை அடுத்த ஸ்கூலை தேடக்கூடிய, காலேஜ் தேடக்கூடிய பிள்ளைங்க, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது, அதே போல் நமக்குமே எத்தனையோ குழப்பம் இல்லாத வாழ்க்கையே இல்லைம்மா. எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும். ஒரு கட்டத்தில் செய்யலாமா செய்ய வேண்டாமா, இது நல்லதா, இது நமக்கு தகுதியானதா, இது நமக்கு வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்குமா அப்படின்னு எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வை தரக்கூடிய அற்புதமான துஆ தான் இந்த இஸ்திகாரா துஆ. சுப்ஹானல்லாஹ். அந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த துஆவை ஓதி ஒவ்வொரு நாளுமே 2 ரக்காயத்து தொழுது அந்த குழப்பம் நீங்க இந்த துஆவை மனப்பாடமா ஓதும் பொழுது அல்லாஹ் அந்த காரியத்தை இலகுவாக்கும். அந்த குழப்பத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்சியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் சஹாபாக்களுக்கு மத்தியில, சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லுங்கம்மா, இங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பெரியவங்க எப்படி சொல்லுவாங்க சரிங்களா? இந்த துஆ நம்ம முஅல்லமா கிளாஸ்லயே செகண்ட் வருஷத்துல 2ஆம் ஆண்டு கிதாபுல இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை எல்லாருமே அப்படியா? சரி, துஆவுல் வதாயிப்ல இருக்கு, எல்லா கிதாபுகள் மஸ்னூன் துஆக்கள்ல எல்லாத்துலயுமே இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதை ஓதி மனப்பாடம் பண்ணுங்க. சரி, ஹைர். இதெல்லாம் எதுக்காக சொல்ல அப்படின்னா, இந்த துஆவுக்கா, அதாவது துஆவை ஓதணும் ஒரு பக்கம் இருக்குது, இந்த மாதிரியான நேரங்கள்ல இதை நல்ல முறையில் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த துஆ நான் 2 துஆ சொன்னேன்ல, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி, அதுவும் சரி, இந்த இஸ்திகாராவுடைய துஆக்களும் சரி, இந்த துஆவெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பல மாறுதல்களை, நம்மளோட தெளிவான வழிகாட்டுதல்களை இந்த துஆக்கள் நமக்கு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம எல்லாருமே மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மதீனாவுல ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்துச்சான். வெளியூர்ல இருந்து மதீனாவிற்கு இளைஞர்கள் கூட்டம் வந்தது. எதுக்காக வந்தது அப்படின்னா, நபி அவர்களிடத்துல சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, அதுல முக்கியமா தொழுகை பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகவே அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேள்விப்பட்ட உடனே ஒவ்வொரு தொழுகையும் முதல் சொஃப்ல நிக்க வைப்பாங்களா அந்த தோழர்களை எல்லாம், அந்த இளைஞர்கள் எல்லாம் முதல் சொஃப்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சொஃப்ல நில்லுங்க அப்படின்னு சொன்னா கூட வர்றதில்லை. அந்த மாதிரி முதல் சொஃப்ல நிற்பாங்க. சுப்ஹானல்லாஹ். நின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னன்னா, 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, தொழுகையுடைய அத்தனை முறைகளையும் அந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்றுக் கொடுத்ததும் 20வது நாள் அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ரொம்ப நாள் ஆச்சு, எங்க ஊர் எங்களுக்கு தேடுது, அதனால எங்க குடும்பத்தார்களை பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்றாங்க. சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாராளமா போங்க, போயிட்டு வாங்க, ஆனா நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். அதே போல நீங்க என்னை எப்படி தொழ கண்டீர்களோ, இந்த வார்த்தை இந்த நேரத்துலதான் சொல்றாங்க, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுகுங்கள், அந்த தொழுகையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வார்த்தை தான் இன்று வரைக்கும் நம்முடைய தொழுகையை சீர்திருத்தது. ரசூல்லா எப்படியெல்லாம் தொழுதாங்க அப்படிங்கிறத கிதாபுகள் மூலியமாக, அவர்கள் அறிவிக்கக்கூடிய சில ஹதீஸ்களின் மூலியமாக நம்ம தொழுகையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி இளைஞர்கள் எல்லாம் கல்வியை தேடி, முக்கியமா தொழுகை என்கிற விஷயத்தை தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா நாம இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, தொழுகையில ரொம்ப பாராமுகமா இருக்கிறோம். தொழுகையில சரியான நேர்த்தியான முறையில குஷூஓடு பேணுதலாக தொழக்கூடியவர்களாக இல்லை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, தொழுகையில இன்னும் கவனத்தோடு இருக்கணும். தினந்தோறும் வெற்றி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா தொழுகைதான் மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே அதைத்தான் சொல்றான், தொழுகைதான் நம்மளுடைய மானக்கேடான அனைத்து விஷயங்கள்ல இருந்து நம்மள என்ன செய்யும், கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நெருக்கடியான வாழ்வு நம்மளுடைய வீட்டுல எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அடிக்கடி நோய் வருது, அடிக்கடி சோதனைகள், அடிக்கடி வறுமை வருது, ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா தொழுகைதான் முதல் தீர்வே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த வீட்டுல தொழுகையை சரியா தொழுகலை அப்படின்னு சொன்னா அந்த வீடு கபருக்கு சமம்னு சொன்னாங்க, மண்ணறைக்கு சமம்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நீங்க இப்ப போய் பாருங்க, நம்ம கபிரிஸ்தான்ல போய் பார்த்தா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்படியே ஆரவாரமா அப்படியே கலகலனா இருக்கும், அப்படியே அமைதியா இருக்கும், ஒண்ணுமே இருக்கு, அதை விசாடு தூங்குங்க. அது போல நம்மளுடைய மண்ணறையா ஆக்கிடக்கூடாதுல்ல, கபிரிஸ்தான் நம்முடைய வீடுகளை ஆக்கிடக்கூடாதுல்ல. தொழுகையை முதல்ல நிறைவேற்றணும். அதுல ஃபஜ்ர் என்கிற தொழுகை மிக முக்கியமானது. அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளின் வெற்றி ஃபஜ்ர் தொழுகையில தான் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்றதுதான், ஒவ்வொரு நாளுடைய வெற்றி ஃபஜ்ர் தொழுகையில தான் இருக்குது. அந்த நேரத்துல ஹய்ய அல ஸலா ஹய்ய அல ஃபலா அப்படின்ட்டு சொல்லி, அதே போல தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டும் நம்ம தூங்கி கொண்டிருந்தோமே, ஆனால் நம்மளுடைய நிலைமை நம்ம என்ன தெரியுமா? நம்ம தான் அசிங்கமான படைப்போம். நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காதுல அல்லாஹ் சிறுநீர் அல்லாஹ் சொல்றது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சிறுநீர் கழித்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஷைத்தான் என்ன செய்யறான்? சிறுநீர் கழித்து விடுவான். அப்படின்னா என்னது? அப்போ கால் ஈரமா இருக்கு அப்படிங்கிறத நினைக்க கூடாது. நம்ம அவ்வளவு அசிங்கமான படைப்பு, புரியுதா? நம்ம அசிங்கமான படைப்பு. ஷைத்தான் சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவுக்கு காதுல நம்ம மறந்து தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அதே போல அடிக்கடி சொல்றதா, பைத்தியர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அப்ப நம்ம தொழுகாம இருந்தா நம்மளை போல பைத்தியம் யாருமே கிடையாது. மாதவிடாய் பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லை. இப்ப நம்ம எப்பயுமே காலம் முழுவதும் அசுத்தமாவா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இப்ப தொழுகை என்பதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விடுமுறை நாட்கள்ல ஃபர்லான தொழுகையில கவனம் செலுத்துங்க. அதோடு சுன்னத்தான நஃபிலான அதிகமான நஃபில் தொழுகையில இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? கடமையாக இது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு 365 நாள் இருக்குது. எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுகை யோசிச்சு பாருங்க. ஒரு 200 நாள், ஒரு 150, ஒரு 50 நாள் கணக்கிடுங்க பார்ப்போம். 2025 2026 365 நாள்ல எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுது இருக்கும்? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அப்போ நாம இந்த ஒரு 2 ரக்காத் இறைவனுக்காக தொழ முடியல அப்படின்னு சொன்னா நாம என்ன முஸ்லீம்னா என்னது? அடிபணிதல்னு அர்த்தம். அடிபணிதல், கட்டுப்படுதல். சுப்ஹானல்லாஹ். அதனால தொழுகை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்றது, அந்த தொழுகையில ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல சிறந்த குடும்பம் அல்லது சிறந்த கணவன் மனைவி யாரு தெரியுமா? இப்ப சிறந்த கணவன் மனைவினா நம்ம என்னென்ன அளவுகள் வச்சிருக்கோம் தெரியுமா? ஒற்றுமையோடு சந்தோஷமா இருக்காங்கப்பா, பயங்கர கப்புள்ஸ். ஆஹா, என்ன ஜாடிக்கேத்த மூடி அப்படிமோ, அப்படியே அவங்க சந்தோஷமா இருக்கிறது. அதெல்லாம் ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா? காலையில ஃபஜ்ர்ல உங்க வீட்டுக்காரர் தூங்குறாரா, அவங்க மனைவி தூங்குறாங்களா, அழகா தண்ணியை தொளிச்சு எழுப்புறீங்கன்னா நீங்க தான் சிறந்த கணவன், நீங்க தான் சிறந்த மனைவி. சிறந்த குடும்பமே அதுதான் அப்படிங்கிறத ரசூலா சொல்றாங்க. சும்மா சண்டை சச்சரவு இல்லாம அப்படியே ஆக ஓகோன்னு வாழ்றது இல்ல. தொழுகையில கவனத்தோடு சரியான நன்மையை ஏவுறோமா, தொழுகைக்கு சரியான முறையில் அனுப்புறோமா, தொழுகை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா, தொழக்கூடிய வீடாக அந்த முசல்லாவாக நம்மளுடைய குடும்பம் ஆகுதா, அதுதான் சிறந்த குடும்பம், அதுதான் சிறந்த மனைவி, அவர்கள் தான் சிறந்த கணவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்படி தொழுகை என்பது நம்முடைய குடும்பத்தின் ஒளியாக இருக்க வேண்டும். சிறந்த தாய். ஆமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாய் என்னன்னு தெரியுமா? ஸ்கூல் நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம பிள்ளைகளை 7 மணிக்கெல்லாம் ஐயோ ஸ்கூலுக்கு டைம் மணி எழுந்து லஞ்சையும் சேர்த்து கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிள்ளைகளை ரெடியாக்கி தலை சீவி அதை எடுத்து வச்சு இதை எடுத்து வச்சு அத்தனை வேலை செய்யறோம். ஃபஜ்ருக்கு மட்டும் எழுப்பி விட மாட்டோம், தூங்கட்டுன்னு விட்டுருதோம். 7 மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு. அப்ப ஸ்கூலை விட தொழுகை இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதான் நம்ம கேள்வி. இதே இது டூருக்கு ரெடி ஆகிறோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு 4 மணிக்கு ட்ரெயின், எழுந்துரு எப்படி எந்திக்கிறோம், ட்ரெயின் போயிரும் அப்படின்னு சொல்லி எப்படி எழ வைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப தொழுகை என்பது இப்ப எவ்வளவு அற்பமா நினைச்சிருக்கோம் அந்த தொழுகையை. யோசிச்சு பாருங்க. பார்க்கலாம் தொழுகை தானே அப்படிங்கிற மாதிரியான அசால்ட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல வைலுல்லில் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேடுங்கிறான். கேடு கெட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த தொழுகையில் நம்ம எவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த விடுமுறை நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை தொழுகையாளிகளாக, நாமளும் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போல இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள், ஓத கற்றுக் கொடுங்கள். நம்முடைய வீட்டிலேயே ஒரு மதரசாவை உருவாக்கணும், நாமளுமே ஓதணும். நீங்களுமே உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ இல்ல பேரண்ட்ஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஓதுங்கள், ஓத கற்றுக் கொடுங்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சூரா பையினாவை எடுத்து ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க.
குர்ஆன் இறக்கப்பட்டதே ரசூலுல்லாஹ்வுக்கு தான். அவங்க உபை இப்னு கஅப பார்த்து அல்லாஹ் தோழரே இந்த பையினா சூரா ஓதி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தானே இந்த சூரா இறக்கப்பட்டுச்சு. இல்ல, அல்லாஹ் உங்களை சொல்லி உங்க பேரை சொல்லி ஓதி காமிக்க சொன்னான். உபை இப்னு கஅப்னு என் பேரை சொன்னானா அல்லாஹ்? ஆமா, உங்க பேரை சொன்னான். சுப்ஹானல்லாஹ். இன்னொன்னு தெரியுமா, நமக்கு தான் குர்ஆன் அல்லாஹ் இறக்கியிருக்கா, நமக்காக எனக்காக இறக்கியிருக்கா, உங்களுக்காக அல்லாஹ் இறக்கியிருக்கா. அந்த குர்ஆனை வீட்டில் ஓதலைன்னா நம்ம என்ன அந்த குர்ஆனை நேசிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ விஷயங்களை என்னென்னமோ பார்க்குறோம், அப்படியே ரீல்ஸ் பண்ணுறோம். இந்த கலிமா வரல அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றது அதிகமாக்குறத விட ஒரு ரீல்ஸை தள்ளுறதுல தான் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். புரியுதா? என்ன அதுதான் உண்மை. அவ்வளவு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு இந்த விரல்கள். தஸ்பீஹ் எண்ணக்கூடிய விரல்கள் டைப் பண்ணுது கட 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 கட. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை, நம்மளுடைய உறுப்புகளை, நம்மளுடைய ஒவ்வொரு நேரங்களையும் எப்படி நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. உபை இப்னு கஅபிட்ட ரசூலுல்லாஹ் ஓதி காமிக்க சொன்னாங்க. அதே போல நம்ம வீட்லயும் குர்ஆனை ஓத வேண்டும், ஓத மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் தனி திறமைகள் உங்க எல்லாருக்குமே இருக்குங்க பிள்ளைங்களா, எல்லாருக்குமே தான் தனி திறமைகள் உண்டு. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். என்னன்னா புதுசா கத்துக்கிறதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அந்த ஆர்வமே குறைஞ்சிருச்சு. குர்ஆன்ல புதுசா ஏதாவது நம்ம தேடுவோமே, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் புதுசா நம்ம கத்துக்கிறோமே. ஏன் இந்த வார்த்தை வருது, ஏன் உங்களுடைய வரலாறு, யார் இந்த லுக்மான் யோசிச்சு பார்த்துருக்கோமா? எத்தனை வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது யார் இந்த சபவாசிகள்லாம் நான் இப்ப உங்களுக்கு ஏன் சொல்லலன்னு தெரியுமா? எடுத்து படிச்சு பாருங்க, சூரா சபா எடுத்து படிச்சு பாருங்க. சபவாசிகள் அல்லாஹ் அவ்வளவு அழகா எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கா அப்படிங்கறத அப்படியே வர்ணிச்சு சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றுமே புதுசா கத்துக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆர்வம் தான் நம்மளுடைய தனி திறமைகளை வெளியில கொண்டு வரும். நிறைய பேருக்கு ஞாபக சக்தி நிறைய உண்டு, அதை குர்ஆன்ல நம்ம செயல்படுத்த மாட்டோம், அதே சூறாக்கள்லயே உட்கார்ந்துருக்கும். நிறைய பேர் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்துருக்கான். டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னா டக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்களேன். குர்ஆனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஓதி காமிச்சாங்களே குர்ஆனுடைய ஷிஃபா ஓதி காமிச்சாங்க, தர்ஜுமா ஓதி காமிச்சாங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் புரியல? குர்ஆனோடு தொடர்பு வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அடிக்கடி இந்த வார்த்தையை வாசிக்க அல்லாஹ் என்ன பாணியில சொல்றாங்கிறது நமக்கு தெரிய வரும். அவர்கள் சொல்றாங்க, அந்த அவர்கள் எவர்? நாம தான். அது உங்களுக்கு புரியலையா, முன்ன பின்ன இருக்கக்கூடிய வசனத்தை வாசிச்சா கரெக்டா ஜாயிண்ட் ஆயிரும். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது எல்லாமே என்னன்னா தனி திறமைகளை வளர்ப்பதற்கு முதல் இது நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் புதுசா கத்துக்கக்கூடிய விஷயத்துல ஆர்வத்தோடு இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான், ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறோம், தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிறோம் முதல்ல, அப்படிதானே? தெரியாதுன்னு ஒத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பூமியிலேயே ரொம்ப கெட்ட இடம் எது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன தெரியாம இருக்கும்? நம்மகிட்ட கேட்டா 1000 இடம் சொல்லுவோம், என்ன 1000 இடம் சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தெரியல, நான் என்னுடைய அதாவது ஜிப்ரைல்கிட்ட நம்ம கேட்டு சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஜிப்ரைல் வரக்கூடிய லா அதிரின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே வார்த்தை ஜிப்ரைல்னு சொல்றாங்க. ஜிப்ரைல்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, ஜிப்ரைல் பூமியிலே ரொம்ப கெட்ட இடம் எது? லா அதிரி, எனக்கு தெரியலையே, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் கடை தெருவும் மார்க்கெட்டும் சொன்னாங்களாம். பூமியிலேயே மிக கெட்ட இடம் கடை தெருவும் மார்க்கெட். சுபான். அந்த காலத்திலே அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கடை தெருவும் மாலும் மார்க்கெட்டும் சூப்பர் மார்க்கெட் எவ்வளவு கேடு கெட்ட இடமா இருக்குன்னு. அல்லாஹ் அக்பர். அப்ப அதுதான் மிகப்பெரிய கெட்ட இடம்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ஆனா எவ்வளவு இது பண்ணி சொல்றாங்க. அது போல நமக்கு பல விஷயங்கள் தெரியாம நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகள் தெரியல, குர்ஆனுடைய நுணுக்கமான ஆராய்ச்சியான சில விஷயங்கள் தெரியல, எத்தனையோ விடயங்கள் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லா விஷயத்திலே ஆர்வத்தோடு இருங்கள். அதே போல உங்களை நீங்களே சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் நிறைய சமையல்களை கத்துக்கோங்களேன். சமைக்க கத்துக்கோங்க. வீட்டை எப்படி சுத்தமா வைக்கணும்னு கத்துக்கோங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸை எப்படி அழகா நீட்டா மடிச்சு வைக்கணும்னு கத்துக்கோங்க. தனித்தனி விஷயங்கள். நிறைய பிள்ளைகளுக்கு தலை கூட சீவ தெரியாது இப்ப வரைக்கும். என்ன தலை சீவ கத்துக்கிறோம். நம்ம வேலையை நாமளே பாக்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் இந்த நேரங்கள்ல, இந்த விடுமுறை நாட்கள்ல நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த விடுமுறை நாட்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அவனுக்கு பொருத்தமான அமல்களை கொண்டு
அல்லாஹ் நாட்களை கழிப்பதற்கு, நாட்களை கடத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நாம் இதை கேட்டோம் அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய சந்ததிகளை சீர்திருத்தி தொழுகை நிலைநாட்டக்கூடிய சந்ததிகளாக, சிறந்த ஒரு குடும்பமாக, சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.